மதுஷானி பத்திரனா அப்படின்ற ஒரு யுவதி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. இவங்க வந்து 2 வாரங்களுக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பலத்த காயம் வருது தலையில். அவங்க வந்து சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிடுறாங்க. இதான் சித்திரை புத்தாண்டு வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல இலங்கை காவல்துறை ஊடக பிரிவு இருக்கு இல்லையா? அவங்க வந்து ஒரு அறிக்கையை விட்டிருக்காங்க இலங்கை பொதுமக்களுக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவோட கண்டிஷன் வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு. ஏன்னா விலையேற்றம் அப்படிங்கிறதுனால விலையேற்றத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா ட்ரிப் போறதுக்கு இப்போ வெயில் ஏற்றம் இருக்கு இல்லையா? அதுல எங்க ட்ரிப் போறது? ஆமா. ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கம்மன் பிளவோட புத்தக வெளியீட்டுக்கு சஜித் போகவே இல்லை, அது வந்து ஒரு ஏஐ படம் அப்படின்னு சொல்லி நளின் பண்டார கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி நாமல் ராஜபக்ஷ ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. ராஜபக்ஷக்களின் பெயரே இல்லாம அரசியல் செய்யறது இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போல. ஏன்னா எல்லா பிரச்சனைகளோடய நீங்க சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா எப்படி உங்களை விட்டுட்டு அரசியல் பண்றது? வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாட்டுல என்னென்ன நடந்திருக்கு? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல முதலாவதா பாத்தீங்கன்னா களுத்துறையைச் சேர்ந்த ஒரு இளம் வயது பெண் ஒருத்தங்க திருமணமான 2 வாரத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்திருக்காங்க. அந்த சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா யாழ்ல வந்து பிரபல பாடகி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கார் ஒன்று ஓடி இருக்காங்க. அது வந்து இப்ப நிறைய பேசுபொருளாகி இருக்கு. அதை பத்தியும் பார்க்கலாம். யாழ் விரிவுரையாளர் ஒருத்தங்க வந்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டுல வந்து ஒரு பெரிய பேசுபொருளா மாறி இருந்தது. நிறைய சோசியல் மீடியா மூலமா நிறைய கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது, நிறைய விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்போ அந்த சம்பவம் தொடர்பான ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதை பத்தி நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து இப்ப சுழற்சி முறையில நீர்வெட்டு அமல்படுத்தப்பட போறதா தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா இப்ப பண்டிகை காலத்துல சில பேர் வந்து வெளியில போவாங்க இல்லையா, வீட்டை விட்டு வெளியில போவாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்ப இலங்கை போலீசார் வந்து சில ரூல்ஸ் போட்டிருக்காங்க. சோ அதை பத்தியும் பார்க்கலாம். ஓகே. அதே மாதிரி இப்போ இந்த உலக போர்னு சொல்லக்கூடிய மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு இடையில இந்த போர் நிலைமை வந்து நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இது நிக்குமா நிக்காதா, ஒரு முடிவுக்கு வருமா வராதா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கிட்டத்தட்ட ட்ரம்ப் நேற்று வந்து ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. அது முழுமையான பதிலாக எடுத்துக்க முடியாது, கிட்டத்தட்ட ஒரு பதில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு. அதை பற்றியும் நம்ம இன்னைக்கு பேசலாம். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலோட சூத்திரதாரியை தேடி வந்து எங்களுடைய எதிர்க்கட்சிகள் ஒரு விசாரணையை ஆரம்பிச்சிருந்தாங்க இல்லையா, நூல் வெளியிட்டு இந்த மாதிரி. இதுக்கு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் பங்கேற்றிருந்தது வந்து இப்போ நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. அதை பத்தின தகவல்களையும் நம்ம வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். முதலாவதா என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, களுத்துறையில வந்து மதுஷானி பத்திரனா அப்படின்ற ஒரு யுவதி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. இவங்க வந்து 2 வாரங்களுக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்க பட்சத்துல வந்து போன மாசம் 21ஆம் திகதி அவங்களுடைய தந்தைக்கு மருந்து வாங்க போறேன் அப்படின்னு அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட வந்து ஆட்டோல அந்த மருந்து வாங்க போயிருக்காங்க. போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த முச்சக்கர வண்டியில தான் போயிருக்காங்க. அப்போ அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து தூக்க கலக்கம் வந்துருச்சாம். அந்த தூக்கம் கலக்கம் வந்ததால அவர் போயிட்டு ஒரு போஸ்ட் கட்டை இருக்கு இல்லையா, அதுல வந்து ஆட்டோ இடிபடுது. இந்த ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பலத்த காயம் வருது தலையில. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் மாற்றப்படுறாங்க, கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்படுறாங்க. என்னதான் பண்ணாலுமே அவங்க வந்து சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிடுறாங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யறது பிடிக்குமா. ஸோ அவங்க சும்மா இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நிறைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய உடல் உறுப்புகள் வந்து தானமாக வேறு சிலருக்கு கொடுக்கப்படணும் அப்படின்றதுக்காக ஒரு பத்திரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த ஹஸ்பண்ட் சொல்லி அவங்களுடைய உடல் உறுப்பு வந்து மற்றவங்களுக்கும் தானம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஆக மொத்தத்தை பார்த்தீங்கன்னா அந்த யுவதி வந்து எவ்வளவு ஆசையோட வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி கவனக்குறைவுனால எங்களுடைய நாட்டில் வந்து அதிகமான வாகன விபத்துகள் வந்து பதிவாகிட்டு இருக்கு. கவனக்குறைவு அப்படிங்கிறத தாண்டி இப்போ நம்ம கரெக்டாக போயிட்டு இருப்போம், முன்னாடி வர்ற வாகனங்கள் வந்து சில சமயங்கள் வந்து கவனக்குறைவாக வரலாம். அப்படி இல்லைன்னா முன்னாடி வர்ற வாகனத்தை ஓட்டிட்டு வர்றவர் வந்து மது போதையில் வரலாம். அப்படி இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து வாகன விபத்துக்கள் வந்து கிட்டத்தட்ட அதிகமாகவே தான் எங்களுடைய நாட்டில் பதிவாகிட்டு வரும். இதை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலுமே கூட, போலீஸாரோட சோதனை நடவடிக்கைகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருந்தாலுமே கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகிட்டு இருக்கிறது வந்து அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நாளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பகுதிகளில் நிறைய விபத்துகள் வந்து பதிவாகிட்டே வரும். இந்த சம்பவம் வந்து கொஞ்சம் கவலை ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாக தான் இருக்குது.
ஸோ அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து இது ரொம்ப பெரிய சோகம் அப்படின்னு சொன்னா, அவர் ம். வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, அந்த பெண் வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ம். வாழ்க்கை இப்படி முடியணும் அப்படின்னு இருக்கு. இந்த விபத்துக்கள பத்தி கேட்கும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு பாடகி இருக்காங்க. அந்த ம். பாடகியோட வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கார் டிரைவ் பண்ற மாரி ஒரு வீடியோ தான். ஸோ ஆமா. இப்ப நிறைய பேருக்கு டவுட் வரும். கார் டிரைவ் பண்றதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு இருக்கலாம். ம். ஆனா அந்த பாடகிக்கு வந்து 18 வயசு ஆகல. ஸோ அப்படி இருக்கும்போது, அவங்க எப்படி கார் டிரைவ் பண்ணலாம்? சீட் பெல்ட் போடல. அப்படி இப்படின்னு நெறைய பேர் இப்ப சோசியல் மீடியால கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆமா. அது மட்டும் இல்லாம அவங்க எப்படி விமர்சிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, பிரபலமாகிட்டாங்க அப்படின்னா எது வேணாலும் பண்ணலாமா? சட்ட திட்டங்கள மீறலாமா? அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருது. ஆனா இதுக்கு இன்னும் அவங்களுக்கு சார்பாகவும் நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டுட்டு தான் இருக்கு. எது எப்படி இருந்தாலுமே கூட இந்த விபத்துக்கள் நடக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த அசமந்த போக்கும் ஒரு காரணம் அப்படின்னு ஆமா. சொல்லலாம். ஏன்னா நிச்சயமா எங்களுடைய நாட்ல வந்து இந்த மாதிரி இந்த 18 வயசு பூர்த்தியாகாத, அதாவது முறையா வந்து லைசென்ஸ் எடுக்காதவங்க நிறைய பேர் இந்த மாதிரி வாகனங்கள செலுத்தி அது ஆக்சிடென்ட்ல போய் முடிஞ்ச பெரிய பெரிய சம்பவங்கள் பதிவாகியிருக்கு. அதுல நிறைய உயிரிழப்புகளும் பதிவாகியிருக்கு. எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. வெளியிலயே எங்களுடைய குடும்பத்தில இருக்கக்கூடியவங்களே இதனால பாதிக்கப்பட்டிருக்கலாம். எங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதனால இந்த மாதிரியான சம்பவங்கள வந்து நாங்க முடிஞ்ச அளவு தவிர்த்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் கோரிக்கையும் முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இலங்கை போலீசார் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா செயற்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா போக்குவரத்து சட்டதிட்டங்கள் வந்து எங்களுடைய நாட்டுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த வீதி விதிமுறைகள மீறிட்டாங்க, ஒருத்தங்க டிரைவ் பண்ணும்போது அத மீறிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கான சட்டதிட்டங்கள் எல்லாமே இப்போ கடுமையாக்கப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற முறையில தான் எல்லாருமே வந்து வாகனங்கள செலுத்திக்கிட்டும் வர்றாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், நிச்சயமா. அப்போ இந்த பாடகியோட இந்த காணொளியும் வந்து இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே அதிகமா பகிரப்பட்டுட்டு இருக்கு. நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுட்டு இருக்கு. இதுக்கு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய சார்பான கருத்துக்களும் வெளியிடப்படுது. ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடியவங்க வந்து லைசென்ஸ் எடுத்திருக்கக்கூடியவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி அதே நிறைய மாதிரி உங்களுக்கு வந்து பெர்மிட் இருக்கலாம். ஆமா. இந்த அப்படின்ற மாரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. என்னதான் ம். இருந்தாலுமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பாடகி வந்து வெத்திட்டு, ஜெயிச்சுட்டு வரும்போது அவங்க வந்து தேர்ல இதெல்லாம் கூட்டிட்டு ம், வந்தாங்க இல்லையா? ஸோ ம், தேர்ல போறதுக்கு லைசென்ஸ் தேவையில்ல. ஆனா ம். கார் ஓட்டுறதுக்கு கட்டாயம் லைசென்ஸ் தேவை. ஆமா. அதோட இவங்கள வந்து சில பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? சோசியல் ஆமா. மீடியால வந்து ம். ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க இப்படி பண்ணும்போது, அவங்களுடைய ரசிகர்களுக்கு வந்து இவங்க ஒரு தப்பான முன் உதாரணமா இருக்காங்க இல்லையா? ஸோ ஆமா. அத வந்து தவிர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லம் அப்படின்னு தான் எங்களுடைய ஆமா. கருத்து. அதான். நாங்க வந்து இந்த பிரபலம் அப்படின்னு சொல்லும்போது, எங்களோட ஸ்டைல்ஸ பார்த்து, நாங்க பண்ற சில விஷயங்கள பார்த்து, நிறைய பேர் வந்து எங்கள ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம் நிறைய விஷயங்கள்ல. இப்ப அவங்க பாடிட்டு வந்ததுக்கப்புறம், அவங்க வந்து ஒரு உலக மேடையில போய் பாடிட்டு வந்தாங்க இல்லையா? அப்போ அவங்க வந்து நிறைய பேரோட கவனத்த ஈர்த்த ஒரு நபர். இப்ப அவங்களோட சில சில விடயங்கள வந்து பின்தொடர்றவங்க நிறைய பேர் இருக்காங்களாம். அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்றதா இருக்கட்டும், அவங்கள மாரி பேசுறதா இருக்கட்டும், ஈவன் அவங்கள மாதிரி பாட ட்ரை பண்றவங்களா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய ஃபாலோ பண்ற விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரியான செயல்கள தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த சமூக வலைத்தளங்கள்ல விமர்சனங்களுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அவங்க அவங்களுடைய பாதுகாப்பையும் மனசுல வச்சுக்கிட்டு, எதிர்ல வரக்கூடியவங்கள பாதுகாப்பையும் பத்தி யோசிச்சு, அ இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபடுறது தான் சரியா இருக்கும் ம். அப்படின்னும் ஆமா. சொல்லப்படுது. காருக்குள்ள இருக்கவங்க வந்து சேஃபா இருப்பாங்க. ரோட்ல போறவங்களுக்கு தானே பாதிப்பு அதிகமா பாதிப்பு. வரப்போது. ம். ஸோ இதுக்கு வந்து சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் அப்படின்னு ம். எதிர்பார்க்கிறோம். பார்ப்போம் நடக்கும். ஆமா. அதே மாதிரி இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருத்தவங்க வந்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வடக்கு, கிழக்கு மட்டும் இல்லாம இலங்கையிலேயே ஒரு பெரிய பேசுபொருளா மாறி இருந்தது. ஏன்னா, இவங்க வந்து இவங்கள கொலை செஞ்சதா சந்தேகிக்கப்படக்கூடியவங்க வந்து அவங்களுடைய மகளும், மருமகனும் அப்படின்னு சொல்லப்படுறவங்க தான். அதனால மகள் மூலமாவே கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அந்த மகள் மேல நிறைய விமர்சனங்களாக இருக்கட்டும், இந்த விரிவுரையாளருக்கு சார்பா நிறைய விஷயங்களா இருக்கட்டும், நிறைய வெளிவந்துகிட்டே இருந்தது. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இதுல சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த மகளையும், மருமகனையும் விளக்கமறியல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அதாவது விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கு. 16ஆம் திகதி வரைக்குமே வந்து இவங்கள விளக்கமறியல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் மூலமா ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு வந்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்துல இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில தான் இவங்க 2 பேருமே நீதிமன்றத்தில முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்காங்க. முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா வழக்கு விசாரணைகள் நடந்திருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி இந்த நீதிமன்ற விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில, நீதிமன்ற விசாரணைகள்ல தலையீடு செய்ற மாதிரியும், நீதிமன்றத்த அவமதிக்கிற மாதிரியும் சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்கள்ல தகவல்கள், செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு சம்மந்தமாவும், சந்தேக நபர்கள் சார்பா நீதிமன்றத்தில முன்னிலையா இருக்கக்கூடிய சட்டத்தரணி அவங்களோட ஆதாரங்களோட
முன் வச்சிருக்காங்க. அதோட வந்து அந்த மகளை, சந்தேக நபரா இருக்கக்கூடிய மகளை உளநல வைத்தியர் முன்னாடி முன்னிலைப்படுத்தி உளநல சிகிச்சை அளிக்கப்படணும் அப்படிங்கிறதோட அதுக்கான ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கிட்ட இவங்க கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த சந்தேக நபரான பெண்ணை வந்து உளநல சிகிச்சைகளை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து அதுக்கான அனுமதியை வந்து நீதிமன்றம் வழங்கி இருக்கு. ஊடகங்கள்ல வந்து இப்போ சமூக ஊடகங்கள்ல வெளியாகிட்டு இருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பாகவும் நீதிமன்றத்தில் அவதானம் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு அப்புறமா விசாரணைகள் வந்து மறுபடியும் 16ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வச்சிருக்காங்க. இப்போ இந்த சம்பவம் வந்து பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருந்த சம்பவம். கொஞ்ச நாள் ஆரம்பத்தில், இந்த சம்பவம் நடந்த ஆரம்பத்தில் வந்து இந்த மகள் எதுக்காக இப்படி ஒரு சம்பவத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப விமர்சிக்கப்பட்டிருந்தாலுமே கூட காலப்போக்கில் வந்து இந்த விரிவுரையாளர் தொடர்பாகவும் நிறைய தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஏன்னா இந்த விரிவுரையாளர் வந்து மகளுடைய திருமணத்துக்கு, மகளுடைய விருப்பங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எகெயின்ஸ்டாக இருந்த ஒருத்தங்க அப்படின்னும், அதனால இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகி இருக்கலாம் அப்படின்னும் இந்த சமூக ஊடகங்களில் நிறைய தகவல்கள் பரவி இருந்தது. என்னமோ உண்மை, நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏன்னா இப்படி ஒரு மகள் ஒரு கொலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த விரிவுரையாளரை பற்றி தெரிஞ்சவங்களும் கூட இந்த மாதிரியான பதிவுகளை போடுறத காணக்கூடியதாக இருந்தது. அவங்க இப்படி நடந்துக்கிட்டதுக்கு காரணம் இதுதான் அப்படின்ற செய்திகளும் வெளியாகி இருந்தது. ஆனால் இப்போ வரைக்குமே இது எதுக்காக நடந்தது, இந்த பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ வரைக்குமே வெளியாகலை. போலீசார் மூலமாகவும் எந்த ஒரு விளக்கங்களும் வழங்கப்படலை. ஆனால் இவங்க கிட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டுட்டு இருக்கு. மகள் போதைக்கு அடிமையாகி இருக்காங்க, மருமகன் போதைக்கு அடிமையானவர் அப்படின்னு சொல்லி அவரோட நண்பர்கிட்ட பகிர்ந்துகிட்ட செய்திகள், தகவல்கள், எதுக்காக அவங்க எதுக்கு வீட்டுக்கு போனாங்க, வீட்லேயும் போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய செய்திகள் வந்தது இல்லையா. ஸோ அது எதுவுமே இப்போ வரைக்குமே உறுதிப்படுத்தப்படலை. எல்லாமே வந்து சந்தேகத்திலோட அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் விசாரணைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்க மாதிரியே இந்த விசாரணை வந்து நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால யாராலையும் இதை விமர்சிக்கவோ இது தொடர்பான கருத்துக்களை முன்வைக்கவோ முடியாது. அதனால நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணணும். நீதிமன்றம் என்ன சொல்லுது, விசாரணைகள் எந்த கட்டத்துக்கு போகுது, இதோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். உண்மைக்குமே மகள் தான் கொலை செஞ்சிருக்காங்களா, இல்லை மருமகனால் செய்யப்பட்ட கொலையா, இல்லாட்டி தற்கொலையா, அப்படி இல்லைன்னா விரிவுரையாளர் பக்கம் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கா, என்ன உண்மை அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது இல்லையா. அவங்களும் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி முறைப்பாடு வழங்கியிருந்த மகன் மூலமாக தான் கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். முறையான விசாரணைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரியே சோஷியல் மீடியாவில் ஒரு கருத்துக்கு ஒரு கருத்து மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து உலா வந்த வண்ணமே இருந்துச்சு. ஸோ எது உண்மை அப்படின்னு தெரியல. இப்போ நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கிறதால கடைசியில் வந்து எது உண்மை அப்படின்றது தான் பப்ளிக்கு தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்குற இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா சித்திரை புத்தாண்டு வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ மக்கள் வந்து இந்த சித்திரை புத்தாண்டு வந்து சந்தோஷமா வரவேற்கிறாங்களோ இல்லையோ, ஏதோ வருது, நம்மளால முடிஞ்சதை செஞ்சு அதை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற நிலைமையில தான் இப்போ இலங்கை மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இலங்கை காவல்துறை ஊடக பிரிவு இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க இலங்கை பொதுமக்களுக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை புத்தாண்டுக்கு நீங்க ஊரை விட்டு வெளியில போறீங்களோ, ட்ரிப் போறீங்களோ, எங்க வேணும்னாலும் போங்க. ஆனா நீங்க போறத வந்து உங்களுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கோங்க. எங்க போறதான் பெட்ரோல் எல்லாம் கூட்டிட்டாங்களே. அதுவும் சரிதான். ஆனா லீட்டருக்கு இப்ப கியூஆர் முறை மூலமா சில லீட்டர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதை வச்சு எங்க போயிட்டு வர முடியுமோ அதுக்குள்ள போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. அதான் சில பேர் வந்து சொல்லுவாங்க, இங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரிப் எங்க வேணாலும் போங்க, ஆனா நைட்டு ஆகுறதுக்குள்ள வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்ப இலங்கை சம்பவமும் இருக்கு. இலங்கை காவல்துறை ஊடக பிரிவால இந்த அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணும்போது மற்றவங்களுக்கு தெரியும் நீங்க வீட்டில் இல்லை அப்படின்றது தெரியும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய வீட்டில் வந்து திருடப்படலாம், கொள்ளைகள் நடக்கலாம். நீங்க வந்து வீட்டில் அது விலை உயர்ந்த சாமான் வச்சிருக்கலாம், தங்க நகைகள் வச்சிருக்கலாம். ஸோ இது வந்து உங்களை பாதிக்கும். ஸோ இதனால இந்த விஷயத்துல கவனமா இருங்க அப்படின்னு இலங்கை காவல்துறை ஊடக பிரிவு வந்து அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கு. ஆமா, போயிட்டு வந்து எல்லாம் ஆறுதலா போட்டோஸை போட்டு செலிப்ரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மட்டக்களப்பில் நடந்த ஒரு சம்பவம் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். மறுபடியும் இதை ஞாபகப்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய கொள்ளை சம்பவங்கள் பதிவாகி இருக்கலாம் நாட்டில். ஆனால் இந்த மட்டக்களப்பில் ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு படத்தில் வர்ற மாதிரி, ஒரு மூவியில் நடக்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் பதிவாகி இருக்கும். அதனால இது மக்களுக்கு ஒரு நல்ல முன்னெச்சரிக்கையான விஷயம். இப்போ வரக்கூடிய நியூ இயர் டைமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண போவாங்க இல்லையா, ஷாப்பிங் பண்ண போவாங்க, திங்ஸ் வாங்குறதுக்கு, ட்ரெஸ் வாங்க போவாங்க, ஜுவல்லரிஸ் வாங்க போவாங்க. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வந்து கொஞ்சம்
இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் திருடர்கள் கிட்ட இருந்து. ஏன்னா எப்போ எந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது இப்போ எங்ககிட்டயே நிச்சயம் இல்லாத ஒரு சூழல் தான் உருவாகி இருக்கு. அதனால மக்கள் ரொம்ப அவதானமா இருக்கணும். அதுக்கு அந்த ஒரு சம்பவம் வந்து நல்ல ஒரு உதாரணம். அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான சம்பவங்களும் பதிவாகுது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நாங்களும் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. உங்களோட நியூ இயர் பிளான் என்ன? சும்மா சொல்லுங்களேன். உங்களோட நியூ இயர் பிளான், என்னோட எங்க நியூ ட்ரிப் இயர் போக போறீங்க? ட்ரிப் எல்லாம் எங்கேயும் போறது இல்ல. இப்பயே டெய்லி ட்ரிப் தான் வந்துக்கிறேன். வீட்ல இருந்து ஆஃபீஸுக்கு, ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு. இதுவே எனக்கு பெரிய ட்ரிப் தான். பெரிய ட்ரிப் ஸோ தான். அதே மாதிரி சித்திரை வருஷத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில எழும்புறது, கோயிலுக்கு போறது, வீட்டுக்கு வர்றது. ஸோ அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆமா. பார்க்கலாம். ஸ்ரீலங்காவோட கண்டிஷன் வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு. ஏன்னா விலையேற்றம் அப்படிங்கிறதுனால இதனால விலையேற்றத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா, ட்ரிப் போறதுக்கு இப்ப வெயில் ஏற்றம் இருக்கு இல்லையா? அதுல எங்க ட்ரிப் போறது? ஆமா. எங்கடா போறது அப்படின்னு சூஸ் பண்ற மாதிரி தான். அதே மாதிரி இந்த எரிபொருள் தட்டுப்பாடு. நீங்க சொன்ன மாதிரி நம்ம லைன்ல நின்னு குடுத்திருக்க கோட்டாவை யூஸ் பண்ணி எந்த அளவு தூரத்துக்கு போறது அப்படிங்கிற இதுவும் இருக்கு. மத்தது வந்து வழமையா வந்து நாங்க ஒரு ட்ரிப் போற மாரி இருந்தா, இந்த மாதிரியான நியூ இயர் டைமா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி இயர் எண்ட்லயா இருக்கட்டும், நாங்க ட்ரிப் போற மாரி இருந்தா, ஒரு கன்டினியூட்டியா கொஞ்சம் நாட்கள் சேர்த்து தான் போயிட்டு வருவோம். ஒரு 4, 5 நாள் லீவ் போட்டு அந்த 4, 5 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் வேலைக்கு வருவோம். ஆனா, இந்த தடவை நாட்டுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னால, இப்படி அந்த விலையேற்றம் அந்த மாதிரியான சம்பவங்கள்னால, ஒரு நாள் தான் தாக்கு பிடிக்க முடியும். அதை தாண்டி போனா ரொம்ப கஷ்டமாகிரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் எரிபொருள் விலையேற்றம் அப்படின்னு சொன்னா, இந்த தட்டுப்பாடுகளும் இருக்கு. நிறைய பொருட்களுக்கான தட்டுப்பாடுகளும் இருக்கு. பண்டிகை காலம் அப்படிங்கிறதுனால சில வியாபாரிகள் வந்து பொருட்கள மறைச்சி வச்சிருந்து, பதுக்கி வச்சிருந்து அதிக விலைக்கு விற்பனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியும், அதுல இருந்து கொஞ்சம் மக்கள் அவதானமா இருக்கணும்னு சொல்லியும் அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த சமையல் எரிவாயு விலை திருத்தம் இருக்கு இல்லையா, அது தொடர்பான ஒரு இறுதி தீர்மானம் வந்து 5ஆம் திகதி, அதாவது எதிர்வரும் 5ஆம் திகதி வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி லிட்ரோ நிறுவனம் அறிவிச்சிருக்கு. ஏப்ரல் மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது தான் சொல்லியிருக்காங்க. சன்ன குணவர்தன லிட்ரோ நிறுவனத்தோட தலைவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. புதிய விலை திருத்த பட்டியல் நிதி அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. நிதி அமைச்சோட அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறமா புதிய விலை திருத்தம் அறிவிக்கப்படும். இது கூடுமா குறைவடையுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. எப்படியும் குறைவடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று அது ஸ்டேபிளா இருக்கும், இல்லைன்னா அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுத்தது பார்க்கலாம் என்ன நடக்குது. அதே மாதிரி இப்போ எரிவாயுக்கு தட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் பரவிக்கிட்டு இருந்தது இல்லையா, அதுக்கும் அவர் ஒரு பதில் கொடுத்திருக்காரு. நாட்டோட நுகர்வுக்கு தேவையான சமையல் எரிவாயு போதுமான அளவு கையிருப்பில் இருக்கு அப்படின்னு லிட்ரோ நிறுவனம் உறுதிப்படுத்தி இருக்கு. அதனால லிட்ரோ பயன்படுத்துறவங்க வந்து பயப்பட தேவையில்லை. லிட்ரோ கேஸ் வந்து ஸ்ரீலங்கால இருக்கு, போதுமான அளவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சந்தோஷத்தோட நாங்க வந்து சித்திரை புது வருஷத்தை கொண்டாடுவோம். அதே மாதிரி வந்து 40,000 மெட்ரிக் டன் எரிபொருளை ஏற்றின ஒரு கப்பல் வந்து இன்றைய தினம் நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நீங்க சொல்லும் போது தான் ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து ட்ரிப் 3 நாள் போகலான்னு இருக்கேன். அதாவது ஒற்றை எந்த பைக் வந்து கடைசி ஒற்றை இலக்கத்துல முடியுது. இந்த ஒற்றை இலக்கத்துக்கு பெட்ரோல் அடிச்சேன்னா போற வரைக்கும் தாங்கும். ஸோ ஒரு நாள் அடுத்த ரெட்டை இலக்கத்துக்கு அங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு 3ஆவது நாள் ஒற்றை இலக்கத்துக்கு திருப்பி பெட்ரோல் போட்டு திருப்பி வந்துட்டோம்னா கரெக்டா இருக்கும். நமக்கும் பெரிய இடம் போல நல்ல காசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் அப்படிதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தை பாத்தீங்கன்னா நாட்டுல வந்து நான் சொன்ன மாதிரி வெயில் ஏற்றம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு. சும்மா எல்லாம் வெளியில போகவே முடியாது. ஏன்னா உங்களுக்கே இந்த நிலைமைனா நான் சும்மாவே கருப்பா இருக்கேன். ஸோ வெளியில போயிட்டு வந்தா இன்னும் கருப்பாகிற லெவலுக்கு தான் இருக்கேன். ஸோ இந்த நேரத்தை பாத்தீங்கன்னா இந்த வெயில் இருக்கு இல்லையா, இந்த வறட்சியான காலநிலையால வந்து நீர் விநியோகம் தடைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுழற்சி முறையில நீர் வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா பத்திரமுள்ள, பாமன்கடை, வெள்ளவத்த மற்றும் நாவல இப்படியாற பகுதியில வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இரவு 10 மணிலேருந்து அடுத்த நாள் அதிகாலை 1 மணி வரைக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப நேரம் கிடையாது, ஜஸ்ட் 3 மணித்தியாலத்துக்கு நீர் விநியோகம் வந்து தடைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வலிமைப்படி தந்துருவாங்க. அதே மாதிரி இந்த பாதுக்க, ஹோமாகம, பெலன்வத்த, பன்னிப்பிட்டிய இப்படின்ற பகுதிகளில் வந்து இரவு 8 மணி முதல் 24 மணித்தியாலங்களுக்கு நீர் வெட்டு அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 3 நாள் தண்ணி வரும், ஒரு நாள் வெட்டுப்படும், அதுக்கு அடுத்த நாள் 3 நாள் உங்களுக்கு
தொடர்ந்து தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சிஸ்டமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து உங்களுக்கு வந்து தண்ணி வெட்டுப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க வந்து இந்த மாதிரியான சில சொல்யூஷன் தாரோம் அப்படின்ற மாதிரி அரசாங்கத்தால அறிவிச்சிருக்காங்க. ஆமா. அதே மாதிரி இந்த நுவரெலியா பகுதிகள்லயும் வந்து அதிகமான வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இந்த நீர்த்தேக்கங்கள், நீர்வீழ்ச்சிகள் இருக்கு இல்லையா? இதோட நீர்மட்டம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போறதாகவும் நிறைய செய்திகள் வெளியாகி இருக்கு. அப்போ நாங்க முடிஞ்ச அளவு நீரை சேமிச்சு வச்சு கவனமா பயன்படுத்தணும். வேஸ்ட் பண்ணாம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கையாகவும் இருக்கு. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. இந்த வெதர் வந்து மே மாசம் வரைக்குமே இருக்கும் அப்படின்ற செய்திகளும் வெளியாகி இருக்கு. அதனால எல்லாருமே கவனமா தண்ணியை பயன்படுத்தி போதுமான முறையில் சேமித்து வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. உலக நடப்பு என்ன மாதிரி இருக்கு? உலக நடப்பு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவருடைய நடப்பு தான். அவர் வந்து என்ன சொல்றது, அவர் இல்லாதது ஒன்று இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரா, இல்லாட்டி அவராக உருவாக்கி சொல்றாரான்னு தெரியல. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கு, சரணடைகிறதுக்கு தயாராக இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இது வழமை போல தான். அவர் வந்து சொல்லுவார், இதுக்கு ஈரான் வந்து சொல்ல இல்லை, நாங்கள்லாம் அப்படி எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி. அண்ட் ரீசெண்டாக ஒரு எச்சரிக்கையை வந்து விட்டுருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். நாங்கள் வந்து ஈரானை கட்காலத்துக்கே திருப்பி கொண்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்காரு. இது விடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த தாக்குதலை வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்காங்களாம். அதாவது இப்போ போற ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆயிட்டு இருக்கு தானே. இந்த 1 மாசத்துக்கு அப்புறமாவும் கூட ட்ரம்ப் வந்து நாட்டு மக்களோட எப்பவுமே பேசினதில்லை இந்த போர் தொடர்பு. ஆனா நேற்றைய தினம் வந்து அவர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருந்தாரு. இப்போ போர்ல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த போர் என்ன கட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மாவே அவர் வந்து நிறைய தகவல்களை சொல்லுவாரு. இப்போ ட்ரம்ப் பேசியிருக்கிறது எல்லாமே வந்து பொய்யான தகவல்கள் அப்படிங்கறது வந்து ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கு. இது எப்படின்னு சொன்னா, இப்போ அமெரிக்காவோட ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து நேத்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இந்த போர்ல வந்து அமெரிக்கா பாதி தூரம் வெற்றி அடைஞ்சிருச்சு, நாங்கள் வந்து ஈரானோட எல்லா ஏவுகணைகளையும் முழுக்க அழிச்சிட்டோம், அவங்களுடைய அணு ஆயுதங்களை அழிச்சிட்டோம், இனி வரும் நாட்களில் பேச்சுவார்த்தைகள் மூலமாக போரை முடிவு கொண்டு வரலாம், ஆனால் இந்த போர் வந்து இன்னும் ஒரு 2-3 வீக்ஸுக்கு வந்து நீடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த போர் எப்போ முடிவடையும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அக்யூரேட்டாக ஒரு டேட்டை சொல்லியிருக்க மாட்டார். இப்போ தான் முடியும், இன்னைக்கு தான் முடியும் அப்படின்னு. அதே மாதிரி ஈரானோட என்ன ஒப்பந்தம் பண்ணீங்க, என்ன பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற தொடர்பாகவும் இவர் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் ஏவுகணைகள் எல்லாமே வந்து முழுக்க அழிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை ட்ரம்ப் வந்து நேற்று வெளியிட்டிருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரியே ஈரானை வந்து சம்டைம்ஸ் பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் ஓகே சொல்லலை அப்படின்னு சொன்னால் ஈரானை கற்காலத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. இது இப்படி இருக்க ட்ரம்ப் வந்து அவரோட ஸ்பீச்சை முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து ஈரான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணிடுவாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஏவுகணைகள் எல்லாமே முழுக்க அழிச்சிட்டோன்னு சொல்கிறாரு. அதே ஏவுகணையை வச்சு ஈரான் அட்டாக் பண்ணியிருக்கு. அப்போ இதில் யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய் அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கு வெளிப்படையாக விளங்கி இருக்கு. ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் தாக்குதல் நடத்துங்க, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் சொல்கிற கண்டிஷன்ஸை நீங்கள் ஓகே பண்ணணும், ஓகே பண்ணிங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரெடி. ஆனால் இப்போ நீங்கள் 2-3 வாரங்களுக்கு போர் நடக்கும், எங்களை தாக்குவோம் அப்படின்னு சொன்னீங்களா இருந்தால் பதிலடி தாக்குதல் நடத்துறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈரானோட ஜனாதிபதி இருக்கார் இல்லையா, மசூத் பெஷஷ்கியான், அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டரில் நிறைய முக்கியமான விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் தான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்போவுமே அமெரிக்க மக்கள் மேலே எந்த ஒரு கோபமுமே கிடையாது, நீங்கள் உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தான் துணை போகுது, இஸ்ரேலுக்காக தான் செயற்பட்டுட்டு இருக்காங்க, அதனால இந்த தாக்குதல் நடவடிக்கைகளுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, நாங்கள் யாரும் உங்கள் மேலே கோபம் கிடையாது, இந்த பொய்யான வதந்திகள் எதையுமே நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வந்து அவர் இந்த கடிதம் மூலமா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ஜனாதிபதி வந்து இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணியிருப்பாரு. ஈரான் வந்து நட்பு ரீதியான நாடு, அதோட நாங்கள் வந்து இது போர் பண்ணல, எங்களுடைய தற்காப்புக்காக தான் நாங்கள் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர் மூலமாக வந்து உலக மக்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பார். அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை வந்து சொல்லியிருப்பாரு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இவர் இருக்கா இல்லையா, ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் அந்த நேட்டோ அமைப்பு இருக்கு இல்லையா, அதுலேருந்து விலகணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாமல், அவங்க எல்லாமே காகித புலிகள், நாங்கள் எல்லாம் வந்து என்ன பெருசா நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அவங்க எல்லாம் வேர்த்தே கிடையாது அப்படின்ற மாதிரி சில விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம, பிரித்தானியா கிட்ட இருக்க கப்பல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து போர் கப்பல்களை வந்து அது வந்து விளையாட்டு கப்பல்கள் அப்படின்ற மாதிரியும் விமர்சிச்சிருக்காரு ட்ரம்ப்.
இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லுங்களேன். ட்ரம்ப் வந்து ஈரானுக்கு எகெயின்ஸ்டான போருக்காக இந்த நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். உங்களோட போர் கப்பலை அனுப்புங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த பல நாடுகள் இவரோட இந்த ரிக்வெஸ்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட கோவத்தோட வெளிப்பாடு தான் ட்ரம்ப்போட இந்த வார்த்தைகள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணுமா இருந்தால் நீங்கள் வந்து ஹோர்மூஸ் நீரிணையில் போய் எடுத்துக்கோங்க, போர்க்களத்தில் போய் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு திமிரான ஒரு பேச்சையும் வந்து ட்ரம்ப் சொல்லியிருப்பாரு. மற்றது வந்து அமெரிக்கா வந்து எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் ட்ரம்ப் இந்த மாதிரியான வார்த்தைகளை பிரயோகிச்சுட்டு இருக்காரு. இதுக்கு பிரித்தானியாவோட பிரதமரும் கூட ஒரு பதிலடி கொடுத்துருப்பாரு. எப்படின்னு சொன்னால், இந்த போர் வந்து எங்களுக்கு தேவையான ஒரு போர் கிடையாது, அப்போ நாங்கள் எதுக்கு இதில் இன்வால்வ் ஆகணும். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த ஹார்மோஸ் நீரிணை முடக்கப்பட்டிருக்கிறதுனால உலக பொருளாதாரம் முடங்கி இருக்கு. இப்போ இதை திறக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாரோட தேவையாகவும் இருக்குது. நாங்கள் அதுக்கு அழுத்தம் கொடுப்போம், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதுக்கு அழுத்தம் கொடுப்போமே தவிர ஈரானுக்கு எதிரான போரில் நாங்கள் இன்வால்வ் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக பதிலடி கொடுத்துருக்காரு. இப்போ ட்ரம்ப் அதே மாதிரி நேற்று பேசும்போது நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. முக்கியமாக ஈரானுடனான யுத்தம் அமெரிக்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு முதலீடு அப்படின்னு அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருக்காரு. இது எந்த அளவு தூரத்துக்கு பெரிய ஒரு ஆழமான கருத்து அப்படின்னு யோசிங்கன்னா, அமெரிக்கா நடத்தின தாக்குதலில் ஈரானில் இருக்கக்கூடிய 165 மாணவிகள் கிட்டத்தட்ட அந்த ஒரு பாடசாலையில் இருந்தவங்க வந்து உயிரிழக்கிறாங்க. அப்படி ஒரு உயிரிழப்பு சம்பவம் நடக்கும்போது இவர் ஒரு கருத்து வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னால், இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான ஒரு முதலீடுன்னு சொல்கிறாரு. இப்போ இதில் இருந்தே ட்ரம்ப்போட அந்த எண்ணங்கள் வந்து வெளிப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இந்த யுத்தமே வந்து அந்த குழந்தைகள் சம்பந்தமான ஒரு ஃபைல்ஸ் ஒன்று ரீசெண்டாக லீக் ஆச்சு இல்லையா? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த யுத்தமே அப்படின்னு சொல்லும்போது, இது எப்படி அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தினுடைய முதலீடா வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆல்சோ பார்த்தீங்கன்னா, ஹார்மூஸ் நீரிணை இருக்கு இல்லையா? இந்த பேச்சு தான் யுத்தம் ஆரம்பிச்சிருந்து ஒரு பெரிய பேச்சு பொருளாகவே இருந்தது. ஈரான் வந்து ஹார்மோஸ் நீரிணையை வச்சு தான் எல்லாருக்குமே ஒரு ஆட்டம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்க வந்து திருப்பி அவங்களுடைய கருத்தை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்களுடைய எதிரி நாடுகளுக்கு, நட்பான நாடுகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நாங்கள் ஹார்மோஸ் நீரிணையை திறக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் நம்ம அமெரிக்கா ஜனாதிபதி தான் ஸ்ட்ராங்கா இல்லாம இங்கிட்டு வந்து ஒரு காடுறாரு, அங்கிட்டு வந்து ஒரு கார், ஒருக்க வந்து பேச்சுவார்த்தைன்றாரு, இல்ல தாக்குவோன்றாரு. சோ என்னன்னு தெரியல, பாப்போம். ஆமாம், இப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஹோர்மூஸ் நீரிணையை கடக்கிறதுக்கு ஈரான் கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்குறதுக்கு மட்டும் 400 கப்பல் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. அப்போ இது எந்த அளவு தூரத்துக்கு இது பொருளாதார நெருக்கடியாக மாறப்போகுது. கிட்டத்தட்ட இன்னொரு 2-3 வீக்ஸுக்கு ட்ரம்ப் சொன்ன மாதிரி இந்த போர் நீடிக்குமா இருந்தால், ஏன்னா ஈரான் அவங்களோட நிலைப்பாட்டிலேருந்து மாற போகிறது கிடையாது. அது நம்ம 2 கேள்வி இல்லை. அவங்க அந்த நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருக்காங்க அன்னையிலேருந்து இப்போ வரைக்குமே. அப்போது ட்ரம்ப் இப்போ சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட 2-3 வீக்ஸுக்கு இந்த போர் நீடிக்குமா இருந்தா, 400 கப்பல் இப்பவே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குன்னா, இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் உலகத்துக்கு இந்த மாதிரியான பொருளாதார நெருக்கடிகள் வரும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ இதனால விலையேற்றம் அதிகரிச்சிருக்கு. அப்போ இன்னொரு 2-3 வாரங்களுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட எரிபொருள் பிரச்சனை சால்வ் ஆகியிருக்கு. ஏன்னா இந்தியா மூலமா எண்ணெய் கப்பல்கள் வருது. அதே மாதிரி ரஷ்யா ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஈரானுமே கூட இலங்கைக்கான எரிபொருள் உதவிகளை வழங்குறதுக்கு தயாராக இருக்கதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த விலையேற்றம் தான் இப்போ ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. அப்போது இந்த போர் இன்னும் நீடிக்குமா இருந்தால் என்ன மாதிரியான பொருளாதார சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த போர் எது வரைக்கும் போப்பது, இதனால நம்மளுடைய நாடு வந்து இன்னும் என்னென்னலாம் எதிர்கொள்ள போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இருக்கார் இல்லையா, பிள்ளையான் அப்படின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன், அவரை வந்து மீண்டும் விளக்கமறியல்ல வைக்குமாறு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் வந்து இன்னைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஆமா, அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தமிழ் மக்கள் விடுதலை புலிகளோட தலைவர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிள்ளையான் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டாரு. முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் இவருக்கு இந்த மாதிரியான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 8ஆம் தேதி, அதாவது 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி குற்றப்புலனாய்வு பிரிவு மூலமா இவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இன்னைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 359 நாட்கள் அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதே மாதிரி தடுப்பு காவலுக்காக அவர் 4 தடவை காவலில் வைக்கப்பட்டிருக்காரு. 4வது தடுப்பு காவல் உத்தரவு ஏப்ரல் 3ஆம் தேதி
அதாவது நாளை தினம் முடிவடைய இருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இவர்கிட்ட இவருக்கு இந்த மாதிரியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் விளக்கமறியலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட வந்து இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாகவும் வந்து விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கதா தான் செய்திகள் வெளியாகி இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா தீவிர விசாரணைகள் நடைபெற்று வர்றதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆமா ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆமா. இவர் வாய தொறந்தாதான் இன்னும் நிறைய விஷயங்கள் வெளிவரும். அது மட்டும் இல்லாம இன்னும் யாரெல்லாம் இதுல கைது செய்யப்பட போறாங்க, எந்தெந்த அரசியல்வாதிகள் இதுல இன்வால்வ் ஆகி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அரசாங்க தரப்புல இருந்து நிறைய அமைச்சர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கான விசாரணைகளுக்கான அந்த இது நடத்தினது யார், இது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்புல இருந்து நிறைய அமைச்சர்கள் வந்து அங்கங்க நடக்கக்கூடிய ஊடக சந்திப்புகள்லையா இருக்கட்டும், நேர்காணல்கள்லையா இருக்கட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப எதிர்பார்க்கப்படுது ஒரு நல்ல செய்தி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அரசாங்கம் மும்முரமா இருக்கோ இல்லையோ, பாதிக்கப்பட்டவங்க மும்முரமா இருக்காங்களோ இல்லையோ, எங்களுடைய எதிர்க்கட்சிகள் ரொம்ப மும்முரமா இருக்காங்க இல்லையா. இப்போ அரசாங்கமும் விசாரணைகளை நடத்துது, அதுக்கு பாதிக்கப்பட்டவங்களும் அதுக்கான சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி எதிர்க்கட்சிகளும் அவங்களால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு உதாரணம் தான் 31ஆம் தேதி நடந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியை தேடி வெளியிடப்பட்ட நூல், உதயகமன் பிள்ளை மூலமாக வெளியிடப்பட்ட நூல். இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்து எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கலந்துக்கிட்டு இருந்தார். இது வந்து இப்போது சமூக வலைத்தளங்களில் வந்து நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் அவர் எதுக்காக கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா கடந்த கால தேர்தல் மேடைகள்லையா இருக்கட்டும், ஊடக சந்திப்புகள்லையா இருக்கட்டும், அதிகமா இவர் வந்து இதே தரப்பை விமர்சிச்சிருந்தாரு. இதே விஷயத்துக்காக இந்த விசாரணைகள் முறையா நடக்கல, இவங்க தான் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சில சந்தர்ப்பங்கள் பேர் குறிப்பிட்டும் சொல்லியிருந்தாரு. சில சந்தர்ப்பங்கள்ல வந்து நான் ஜனாதிபதியா வந்த உடனே இதுக்கான விசாரணைகளை தீவிரப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இப்போ அவரே வந்து அந்த கூட்டத்தோட எதுக்கு போய் சேர்ந்தாரு, இப்படி கருத்து தெரிவித்தவர் எதுக்காக இந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து இந்த நிகழ்வில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே முன்வைக்கப்பட்டு வருது. அதே மாதிரி உதயகம்மன் பிளவோட இந்த வெளிப்பாடு தொடர்பாக நிறைய எதிர்க்கட்சிகள், நிறைய அரசியல்வாதிகள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. உதயகம்மன் பிள்ளை வந்து ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் மறுபடியும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்போ சஜித் போனது சம்மந்தமாகவும் நிறைய கருத்துக்கள் வெளிவரும் இல்லையா. இப்போ சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிகள் கிட்ட கேட்கும்போது அதில் ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கம்மன் பிளவோட புத்தக வெளியீட்டுக்கு சஜித் போகவே இல்லை, அது வந்து ஒரு ஏஐ படம் அப்படின்னு சொல்லி நளின் பண்டார கருத்து தெரிவிச்சிருக்காரு. இது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதே இது பாத்தீங்கன்னா நம்ம ஊடகவியலாளர்கள் கூட சில பேர் அந்த நிகழ்வுக்கு போயிருந்தாங்க. அவங்க வந்து கண்ணால பார்த்துருக்காங்க. ஸோ கண்ணால பார்த்தது கூட அவங்க வந்து ஏஐ அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து இப்ப என்ன சொல்றது, எல்லாரையும் ஏமாத்தி விடலாம் அப்படின்ற ஐடியால இருக்காங்களோ தெரியல. நுண்ணறிவை வச்சு என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அதை இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எது ஏஐ எது நிஜம்னு சொல்லி தெரியாத அளவுக்கு எங்களுடைய மக்கள் வந்து ஒன்றும் தெரியாதவங்களா இருக்காங்க. அவர் அந்த நிகழ்வுல கலந்துக்கிறது, அங்க இருக்கக்கூடியவங்களோட சகஜமா பேசுறது, இதெல்லாமே வந்து அந்த காணொலிகள்ல தெளிவா தெரியுது. இதை போய் வந்து அவர் ஒரு ஏஐ போட்டோவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றது எதுக்காக, இது மூலமா அவங்க மக்களுக்கு என்ன நிரூபிக்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இன்னும் மக்கள் வந்து அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கதா ஒரு மனநிலையில இருக்காங்க போல. அதனால இந்த மாதிரியான கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாமல் ராஜபக்ஷ ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. ராஜபக்ஷக்களின் பெயரே இல்லாம அரசியல் செய்யறது இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போல அப்படின்னு கேட்டிருக்கிறது மட்டும் இல்லாம, ஒரு நாள் சுரேஷ் சலேவுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னும் நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கே என்ன நீதி கிடைக்காம தான் மக்கள் வந்து ஸ்டில் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீதி கிடைச்சதுக்கு அப்புறம் படிப்படியா யாருக்கெல்லாம் நீதி கிடைக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கும். அதே மாதிரி சுரேஷ் சாலைக்கும் நீதி கிடைக்கலாம். ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னு தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இவர் சொன்ன இந்த ராஜபக்ஷக்களோட பெயர் இல்லாமல் அரசியல் செய்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்துக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லா பிரச்சனைகளோடையும் நீங்கள் சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா எப்படி உங்களை விட்டுட்டு அரசியல் பண்ணுறது. எதை எடுத்தாலும் ராஜபக்ஷக்களோட பெயர் வந்து அடிபடுறதுக்கான காரணம் நல்ல விஷயம் ஒரு பக்கம் இருக்க, எந்த ஒரு குற்ற சம்பவத்தை எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி நிச்சயமாக ராஜபக்ஷக்களோட பெயர், அவங்களோட குடும்ப அரசியல் வந்து நிச்சயமாக இருக்குது. இப்போ அதுக்கு வந்து பொறுப்பு கூற வேண்டியவங்க அவங்களே தானே தவிர இதுக்கு அரசாங்கத்தை குறை சொல்றது எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிறதே தெரியல. ஸோ மக்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க, எது சரி எது தவறு அப்படிங்கிற விடயத்தில். அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிற சம்பந்தம். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். உலகத்தில் என்ன நடக்குது, ஸ்ரீலங்காவில் என்ன நடக்குது அப்படின்னு நிறைய பரபரப்பான தகவல்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் பார்க்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஓகே, நிச்சயமா நாளை தினமும் நிறைய செய்திகளோட சந்திக்கலாம். பாய் பாய்.